தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறி பேசியது மற்றும் கருத்து தெரிவித்ததாக பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ராஜஸ்தானில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி சிறுபான்மையினருக்கு எதிராக பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணையத்தில் விதிமீறல் புகார் அளித்துள்ளனர். இதேபோல் ராகுல் காந்தி மீதும் பாஜகவினர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரினை தொடர்ந்து பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ள தேர்தல் ஆணையம் இந்த புகார் குறித்து வரும் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் சார்பில் அனுப்பப்பட்ட நோட்டீஸில் உயர் பதவிகளை வகிப்பவர்களின் பிரச்சார உரைகள் மிகவும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால் தங்கள் வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களின் பேச்சுகளுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் மேல்முறையீடு செய்தார். அரசியல்வாதி என்பதற்காக அவருக்கு சலுகை காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்தது. இதுகுறித்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள மனுவில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அளித்தவருக்கு 195 கோடி ரூபாய் லாபம் கிடைத்திடும் வகையில் அவருக்கு சாதகமாக கொள்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வலுவான ஆதாரம் இருந்த காரணத்தினால் மட்டுமே கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே அரசியல்வாதி என்பதால் அவருக்கு சலுகை காட்ட முடியாது. மதுபான கொள்கை முறைகேடு நடந்த போது கெஜ்ரிவால் 170 மொபைல் போன்களை பயன்படுத்தியுள்ளார். அவருடன் சேர்ந்து 36 பேர் சேர்ந்து அதனை அழித்துள்ளனர். கெஜ்ரிவாலிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது தான் பயன்படுத்தும் மொபைல் போனில் கடவுச்சொல்லை சொல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவது கிடையாது. ஆவணங்களில் உள்ளவற்றுக்கு முரணாக பதிலளித்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள தேர்வுகளுக்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றி புதிய அட்டவணையாக வெளியிட்டுள்ளது. அந்த புதிய அட்டவணையின்படி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் தேர்வு திட்டம் ஆகியவை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குரூப் 2 பதவிகளுக்கு நடைமுறையிலிருந்து வந்த நேர்முக தேர்வு இனி கிடையாது என்று அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. முதன்மை தேர்வில் தேர்வர்கள் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு மற்றும் மொழிப்பாடங்கள் ஆகியவை இனி விடைகளை தேர்ந்தெடுத்து விடை அளிக்கும் கொள்கை முறையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. TNPSCயின் இந்த அறிவிப்பு அரசு துறை பணிக்கு முயற்சிப்பவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள முக்கியமான மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த வருமானம் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள், மாநில நீர்வளத்துறையின் மூத்த அதிகாரிகள், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் உள்ளிட்ட சிலருக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்மன் தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த நிலையில் 5 மாவட்ட ஆட்சியர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் உள்ள டிவி நகரைச் சேர்ந்த செல்வநாதன் என்பவரின் மூத்த மகன்தான் ஹேமச்சந்திரன். 26 வயதான ஹேமச்சந்திரன் BSc IT முடித்துவிட்டு டிசைனிங் துறையில் பணியாற்றி வந்துள்ளார். உடல் எடை அதிகம் இருந்த காரணத்தினால் பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று வந்துள்ளார். அங்கு உடல் எடையை குறைப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 10 நிமிடங்களில் மாரடைப்பு காரணமாக ஹேமச்சந்திரன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் ஹேமச்சந்திரன் இறப்பில் மர்மம் இருப்பதை கூறி மருத்துவமனை மீது அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். உடல் எடையை குறைக்க சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நடிகர் மன்சூர் அலிகான் எப்போதும் அதிரடியாக ஏதாவது ஒன்றை செய்து பரபரப்பை கிளப்பி வருவார். திரைத்துறை மட்டுமல்லாமல் அரசியல் சார்ந்தும் இயங்கி வரும் மன்சூர் அலிகான் 2024 மக்களவை தேர்தலுக்காக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இதற்கு முன் சில காலம் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டார். பிறகு அங்கிருந்து விலகி இந்திய ஜனநாயக புலிகள் என்று ஒரு கட்சியை தொடங்கி செயல்பட்டு வந்தார். ஆனால் அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தரவில்லை என்பதால் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கினார். இந்த நிலையில் தனது கட்சியை கழித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். இது குறித்து மன்சூர் கூறுகையில், நான் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன், தற்போது மீண்டும் தாய் கட்சியில் இணைய உள்ளேன். சிறுபான்மையினரை பற்றி தரம் தாழ்ந்த வகையில் பேசிய பிரதமர் மோடியை கைது செய்து திகார் சிறையில் அடைக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறும்போது, இது தேர்தல் நேரம் என்பதால் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மன்சூர் அலிகானின் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். கேரளாவை பொறுத்தவரை பாஜக 2வது இடம் கூட பிடிக்க முடியாது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2024 மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் முதல் கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடந்து முடிந்தது. தற்போது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு கேரளாவில் நாளை நடைபெறுகிறது. இந்த நிலையில் பாஜகவை கேரளாவில் தோற்கடிப்பதே முன்னுரிமை, பாஜக 2வது இடத்தில் கூட வர முடியாது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த தேர்தலில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை, எனவே காங்கிரசுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம், மக்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி வருகிறோம், கேரளாவின் முன்னேற்றத்தினை தடுக்க முயன்றவர்களை அம்பலப்படுத்துகிறோம், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, தேசிய ஜனநாயக கூட்டணி முழு தோல்வியை சந்திக்கும், மத்திய அரசின் தற்போதைய ஆட்சி ஒரு துளி கூட ஏற்காமல் இருப்பதை கேரள மக்கள் உறுதி செய்வார்கள் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதயம் பாதிப்புக்குள்ளான பாகிஸ்தான் நாட்டு பெண்ணுக்கு இந்தியரின் இதயம் பொருத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் ஆயிஷா ரசான். 19 வயதான ஆயிஷாவின் இதயம் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக பாகிஸ்தான் நாட்டில் இருந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆயிஷாவின் இதயத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் இதயத்தில் உள்ள பம்ப் வால்வில் கசிவு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்தனர். இதனால் கட்டாயம் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். அந்த நேரத்தில் டெல்லியில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட இதயம் வரவழைக்கப்பட்டு ஆயிஷாவிற்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆயிஷாவின் தாய் சனோஃபர் கூறுகையில், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தானில் நல்ல மருத்துவ வசதிகள் இல்லை. பாகிஸ்தானில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு நவீன வசதிகள் இல்லை. இந்தியாவை நாங்கள் நட்பாக உணர்கிறோம். இந்த நேரத்தில் இந்திய அரசுக்கும் இந்திய மருத்துவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளார். இந்தியாவை எதிரியாக பார்க்கும் பாகிஸ்தான் நாட்டினருக்கும் இதயம் கொடுத்து அன்பு காட்டுவதில் நம் தாய் நாட்டிற்கு ஈடு இணை இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது நம் இந்தியா. கோட்டக் மஹேந்திரா வங்கிக்கு ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் சேனல்கள் வழியாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதை உடனே நிறுத்துமாறு இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. RBIயின் மூலம் இந்த திடீர் தடை உடனடியாக அமுலுக்கு வந்துள்ளதால் புதிய கிரெடிட் கார்டுகளை வழங்கும் பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், IT இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், பேட்ச் மற்றும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் கடுமையான குறைபாடுகள் மற்றும் இணக்கமின்மைகள் காணப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த மதிப்பீடுகளின் போது 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட திருத்த செயல் திட்டங்களுடன் கோட்டக் மகேந்திரா வங்கி குறிப்பிடத்தக்க அளவில் இணக்கமாக இல்லை. கோட்டக் மகேந்திரா வங்கியின் செயல்பாடுகள் அனைத்தும் தவறானவைகளாக உள்ளன. இதற்காகவே இந்த திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி விளக்கம் கொடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த திடீர் கட்டுப்பாடுகள் காரணமாக கோட்டக் வங்கியின் பங்குகள் பெரும் அளவில் சரிய தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.